முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய அஞ்சலி. ஜனாதிபதி நிதியத்தின் அலுவலகம் தொடர்பில் புதிய அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 40,000 ரூபாவாக அதிகரிக்குமாறு கோரிக்கை. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய அஞ்சலி செலுத்தியுள்ளார். அதன்படி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று கொழும்பு காலி வீதியில் அமைந்துள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் அவரது இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்ததுடன் இலங்கையில் உள்ள இந்திய இரங்கல் புத்தகத்திலும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். மன்மோகன் சிங்கிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் டிசம்பர் 26, 2024 முதல் ஜனவரி 1 2025 வரை 7 நாட்கள் அரசு துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. அதேவேளை இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் டிசம்பர் 30 முதல் 7 நாட்கள் துக்க தினத்தை அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை கொழும்பு 10 DR விஜயவர்தன மாவட்ட லேக் ஹவுஸ் கட்டடத்தின் 3வது மாடியில் இயங்கி வந்த ஜனாதிபதி நிதியத்தின் அலுவலகம் 2025 ஜனவரி 1 முதல் புதிய இடத்தில் நிறுவப்பட உள்ளது. இதன்படி ஜனாதிபதி நிதியத்தின் புதிய அலுவலக வளாகம் கொழும்பு 1 ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக அமைந்துள்ள ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கட்டிடத்தின் தரைத்தளத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக வரும் பொதுமக்கள் 2025 ஜனவரி 1 முதல் கொழும்பு 1 ஜனாதிபதி மாவட்ட ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக அமைந்துள்ள ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கட்டிடத்தின் தரைத்தளத்தில் உள்ள அலுவலக வளாகத்திற்கு சென்று சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் பண்டிகை முன்பணத்தை இவ்வருடம் குறைந்தது 40,000 ரூபாவாக அதிகரிக்குமாறு இலங்கை அரசு உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் சுமித் கொடிகார அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அரசிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுப்பதாக கூறிய அவர் 10,000 ரூபாய் தொகையை வைத்து இக்காலத்தில் எதுவும் செய்ய முடியாது என்று இம்முறை பண்டிகை முன்பணமாக குறைந்தபட்சம் 40,000 ரூபாவை அரசு அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அரசு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க உத்தேசித்துள்ள 6,000 ரூபாய் உதவித்தொகையை அரசு அலுவலகர்களின் பிள்ளைகள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்குவது போன்று அனைத்து மாணவர்களுக்கும் இந்த தொகையை வழங்குமாறு ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுக்கின்றார்.